ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல நீ போகிற இடத்துக்கெல்லாம் டெலிஃபோனை தூக்கிட்டு போவேன்னு யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருப்போமா? நம்ப மாட்டோம். ஏன்னா இந்தியெல்லாம் ஃபோன் அடித்தா வீட்டுக்குள்ளே ஓடுவோம், இப்போ செல் அடித்தா வெளியே ஓடுறோம். அதுலேயும் பல பேர் வீட்டுக்குள்ளேயே பேச மாட்டேங்கிறான் பையன். ஃபோன் வந்துட்டாலே பார்த்துருக்கேன் நான். இளைய தலைமுறை ஃபோன் பேசுகிற முறையே எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் யாராவது வந்துட்டோம்னா ம் 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 போயிட்டாங்க சொல்லு. யார் அதை போயிட்டாங்க? நாங்கள் தான். 50 வருஷத்துக்கு முதல்ல செல்போன் வருமா தெரியாது. இன்னைக்கு செல்போன் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. இது மாதிரி இன்னொரு தலைமுறை வரலாம். எல்லா வசதிகள் நமக்கு இருக்குது. இந்த வசதிகளை பெற்றுக்கொண்டு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பெற்றோர்களையும் மறந்துடாம, முக்கியமாக அதாங்க +2 படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியத்தை ஐயா சொன்ன மாதிரி 4 வருஷம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 40 வருஷம் நல்லா இருக்கலாம்னு சொன்னாங்கல்ல. அந்த காலம் எப்படி ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே வருகிற வரை தவம் இருக்கிறதோ, தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கிறது, அது புழுவாக இருந்து பட்டாம்பூச்சியாக மாறுற வரைக்கும் பொறுமையாக இருக்குது.